காவேரி விஜய் வீட்டை பாக்குறாங்க. வீடு பூட்டி கிடக்கு. விஜய் வீடும் பூட்டி கிடக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுக்கிட்டேவும் கீழே இறங்கி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அந்த மாமி கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல விஜய் வந்துட்டு காவேரி என்னதான் தேடிக்கிட்டு இருக்கியா, எனக்காக தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, உங்களுக்காக தான் நான் காலையில கோவில்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா, எங்க தான் போனீங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி, இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, இங்கதான் யாரும் இல்ல, இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஒன்னு காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, நீங்க வெண்ணிலாக்கு தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, வெண்ணிலா கிட்ட நமக்கு மேரேஜ் ஆனதை முதல்ல சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, உடனே உங்க விஜய் அது வந்து காவேரி அப்படின்னு இழுக்குறாங்க. சொன்னீங்களா இல்லையா? நான் சொன்னேன் காவேரி, அதை ஏத்துக்கிற மனநிலையில அந்த வெண்ணிலா இல்ல. நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான் நீ கோவிலுக்கு வர சொல்றது கூட என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க காவேரி. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு ஏய் நீ என்ன பைத்தியமா, நான் எத்தனை தடவை சொல்ல, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா இருக்கிறேன் காவேரி, மறுபடியும் இதே கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நீ சொல்ல வந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் காவேரி, நீ முக்கியமான விஷயம் பேசுறேன்னு சொல்லலாம், அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதாவது நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. அதை கேட்டு விஜய், இது சொல்றதுக்கு இவ்வளவு யோசிச்சியா, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.